எஸ்ஐஆர் மூலம் நீங்கள் அந்நிய தேசத்தை சார்ந்த சட்டவிரோத குடியேறிகளைத்தான் வெளியேற்றுகிறீர்கள் என்று சொல்லுவது உண்மையா? அம்பேத்கருக்கும் எங்களுக்கும் சம்பந்தமில்லை என்று பேசுகிற ஒரு புதிய தலைமுறையை இந்த சங்க பரிவாரங்கள் தான் உருவாக்கி இருக்கிறது. ஒரே மேடையில் நின்ற தலித் இயக்க தலைவர்கள் இன்றைக்கு ஒரு மேடையில் நிற்க முடியாத சூழலை இந்த 10 ஆண்டுகளில் ஏற்படுத்தி விட்டார்கள். இந்தியா முழுவதும் இப்படி ஒவ்வொரு தனித்தனி சாதியாக இன்றைக்கு சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். A to B, உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். எஸ்ஐஆரே வேண்டாம் என்று நாம் அனைத்து கட்சியினரும் குரல் கொடுக்க வேண்டும். அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. இதை தடுப்பதன் மூலம் பிற மாநிலங்களிலும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் என்று குடியுரிமையோடு தொடர்புடைய திட்டம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் வலியுறுத்தி பேசினேன். இன்றைக்கு நாடு முழுவதும் இதே கருத்து எதிர்க்கட்சிகளால், ஜனநாயக சக்திகளால், இடதுசாரி அரசியல் சக்திகளால் முன்வைக்கப்படுகிறது. நாம் மட்டும் சொல்லவில்லை, அமித்ஷாவே சொல்லி இருக்கிறார். அண்மையிலே 21ஆம் தேதி குஜராத்திலே நடைபெற்ற எல்லையோர பாதுகாப்பு படையின் 50ஆம் ஆண்டு விழாவிலே பேசுகிற போது அவரே ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் தந்திருக்கிறார். இது குடிமக்கள் பேரேட்டை உருவாக்குவதற்கான முயற்சிதான். அவரே சொல்லியிருக்கிறார். என்ஆர்சியை நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிதான். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே ஒப்புதல் வாக்குமூலம் தந்திருக்கிறார். இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையை எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கின்றன. அவர்களின் விருப்பம் அண்டை நாடுகளில் இருந்து ஊடுருவியவர்களின் பெயர்களெல்லாம் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற வேண்டும் என்பதுதான். எங்களின் நோக்கம் அண்டை நாடுகளில் இருந்து இந்தியாவுக்குள்ளே ஊடுருவிய ஒருவரையும் நாங்கள் விடமாட்டோம், அவர்களை தூக்கி எறிவோம் என்பதுதான். இதுதான் அமித்ஷா அவர்கள் பேசிய பேச்சு. குஜராத்திலே பேசியிருக்கிறார். அது நாளேடுகளில், ஆங்கில நாளேடுகளில் செய்தியாக பதிவாகி இருக்கிறது. ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கற்பனையாக இதை பேசவில்லை. தோழர் மருதையன் அவர்கள் யூகமாக இதை பேசவில்லை. உண்மையை நாம் பேசுகிறோம். அதனை இப்போது அமித்ஷா அவர்கள் ஒப்புதல் வாக்கு மூலமாக உறுதிப்படுத்தி இருக்கிறார். தோழர்களே, இதுதான் மிக முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. ஏதோ நம்முடைய உறவினர்களின் வாக்குகள் எல்லாம் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டு விடும், வாக்குரிமை பறிபோகிவிடும் என்கிற அந்த கோணத்தில் இருந்து மட்டும் இதை நாம் அணுகக்கூடாது. குடியுரிமையோடு இது தொடர்புடையதாக இருக்கிறது என்கிற கருத்தை விடுதலை சிறுத்தைகள் அறிவிப்பு வெளியான நாளில் இருந்து வலியுறுத்தி சொல்லுகிறோம். அக்டோபர் 27ஆம் தேதி அறிவிப்பு வெளியானது. நான் 28ஆம் தேதியோ 29ஆம் தேதியோ அறிக்கை வெளியிட்டேன். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று முதலமைச்சருக்கு வேண்டுகோள் விடுத்தேன் 2 நாட்களில். இப்போது டெக்கான் கிரானிக்கல் என்கிற பத்திரிகையில் வெளியான செய்தி, they don't have right to pollute our democratic system. நம்முடைய ஜனநாயக கட்டமைப்பில் அவர்கள் ஒரு மாசு உருவாகுவதற்கு அல்லது அழுக்கு சேருவதற்கு முயற்சிக்கிறார்கள். அந்த உரிமை அவர்களுக்கு இல்லை. they don't have right to pollute. pollute என்றால்
மாசு களங்கம் ஏற்படுத்துவதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை. அவர்களுக்கு என்றால் எதிர்க்கட்சியினருக்கு, காங்கிரஸ், இடதுசாரிகள், திமுக, விசிக போன்ற கட்சியினருக்கு, எதிர்ப்பவர்களுக்கு உரிமை இல்லை. நம்முடைய ஜனநாயக நடைமுறை என்கிற இந்த கட்டமைப்பிலே ஒரு களங்கத்தை ஏற்படுத்துவதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை. இது ஒரு டைட்டில். பெரிய எழுத்துக்களில் ஷார்ட் டார்கெட்ஸ் பார்ட்டிஸ் ஓவர் எஸ்ஐஆர், இந்த சிறப்பு தீவிர சீராய்வு குறித்து சில கட்சிகளை குறிவைத்து அமித்ஷா பேசினார். will throw out all infiltrators, ஊடுருவல்காரர்களை, ஊடுருவியிருப்பவர்களை நாங்கள் தூக்கி எறிவோம். we will throw out all infiltrators, சட்டவிரோதமாக இந்திய தேசத்திற்குள் குடியேறி இருப்பவர்களை, ஊடுருவல்காரர்களை நாங்கள் தூக்கி எறிவோம். இதுதான் இந்த பத்திரிகையில் வெளிவந்திருக்கிற தலைப்புச் செய்தி. அதிலே அவர் சொல்லியிருக்கிற கருத்தின் சாராம்சம் இது. இந்த எஸ்ஐஆர் என்கிற நடவடிக்கை குடிமக்கள் யார் என்பதை ஆய்வு செய்து தூய்மைப்படுத்துவதுதான் நோக்கம். இதைத்தான் நாம் அனைத்து கட்சி கூட்டத்திலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முதலாக பதிவு செய்தோம். இன்றைக்கு தோழர் மருதையன் அவர்கள் அதை அம்பலப்படுத்துகிற வகையில் உரையாற்றினார். சரி, இதில் என்ன தவறு இருக்கிறது? அண்டை நாடுகளில் இருந்து இந்திய தேசத்திற்குள் ஊடுருவி இருக்கிற சட்டவிரோத குடியேறிகளை வெளியேற்றுவது நல்ல நோக்கம்தானே. இதில் என்ன தவறு இருக்கிறது? இந்த கேள்வி இயல்பாக எழும். இந்தியா முழுவதும் இப்படி அண்டை நாடுகளில் இருந்து சட்டவிரோதமாக பாகிஸ்தானியர்கள், ரஷ்யாவை சார்ந்தவர்கள், பர்மாவை சார்ந்தவர்கள், வங்கதேசத்தை சார்ந்தவர்கள், சீன நாட்டை சார்ந்தவர்கள் குடியேறி இருக்கிறார்களா என்ற கேள்வி அடுத்து எழும். எந்தெந்த மாநிலங்களில் அப்படி குடியேறி இருக்கிறார்கள்? எத்தனை லட்சம் பேர் குடியேறி இருக்கிறார்கள்? அப்படி குடியேறிய மாநிலங்களில் மட்டும் இதை ஏன் நடைமுறைப்படுத்தக்கூடாது? அதற்கு தேர்தல் ஆணையம்தான் தேவையா? தேர்தல் ஆணையத்திற்கு அந்த அதிகாரம் உண்டா? எந்த சட்டத்தில் தேர்தல் ஆணையத்திற்கு இந்த இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் என்கிற ஊடுருவல்காரர்களை வெளியேற்றுவதற்கான அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது? இதற்கென்று தேர்தல் ஆணையத்திற்குரிய சட்டம் இடமளிக்கிறதா? வாக்காளர்களை பற்றிய, வாக்குரிமை பற்றிய சட்டம், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், அதுதான் தேர்தல் ஆணையத்திற்கான நடைமுறைப்படுத்துவதற்கான சட்டம். தேர்தல் ஆணையம் நடைமுறைப்படுத்துவதற்கான சட்டம். அந்த சட்டத்தில் குடிமக்களை யார் குடிமக்கள், யார் குடிமக்கள் இல்லை என்று தீர்மானித்து அவர்களை வெளியேற்றுவதற்கான அதிகாரம் அந்த சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டிருக்கிறதா? இதுவெல்லாம் கேள்வி. இதற்கு அமித்ஷா போன்றவர்கள் பதில் சொல்வார்களா? தேர்தல் ஆணையத்தை வைத்து இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று எந்த சட்டம் அனுமதிக்கிறது? ஏன் நீங்கள் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்துகிறீர்கள்? அசாம் போன்ற வடகிழக்கு மாநிலங்களில் அப்படி ஊடுருவல்காரர்கள் இருக்கிறார்கள் என்கிற போது அசாமிலே நேரடியாக சிஏஏ என்கிற குடியுரிமை திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற துணிச்சலை பெற்ற நீங்கள் அதே சட்டத்தை இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்துங்கள். அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் தானே என்ஆர்சியை உருவாக்க முடியும். அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது உள்துறை அமைச்சகம் தானே. அந்த உள்துறை அமைச்சகத்திற்கான அதிகாரம்
சிஏஏ என்கிற சட்டத்தின்படிதானே இருக்கிறது. ஆகவே உள்துறை அமைச்சகம் செய்ய வேண்டிய வேலையை, சிஏஏ என்கிற சட்டத்தின்படி செய்ய வேண்டிய வேலையை ஏன் தேர்தல் ஆணையத்தை கொண்டு செய்கிறீர்கள்? இன்றைக்கு நீங்கள் நடத்தி முடித்த பீகாரிலே எவ்வளவு அந்நிய தேசத்து குடியேறிகள் இருக்கிறார்கள்? நீங்கள் இந்த சட்டத்தை, இந்த எஸ்ஐஆர் என்கிற திட்டத்தை நடைமுறைப்படுத்தியதன் மூலம் தோழர் மருதையன் அவர்கள் சுட்டிக்காட்டியதைப் போல 43 லட்சம் பேரை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கி இருக்கிறீர்கள் அல்லவா? அந்த 43 லட்சம் பேரில் எத்தனை பேர் பாகிஸ்தானியர்கள், எத்தனை பேர் பங்களாதேஷிகள், எத்தனை பேர் சீனர்கள், எத்தனை பேர் பர்மியா நாட்டை, மியான்மர் நாட்டை சார்ந்தவர்கள்? உங்களால் ஆதாரம் காட்ட முடியுமா? ஆக அந்நிய தேசத்தை சார்ந்த சட்டவிரோத குடியேறிகளை அப்புறப்படுத்துவதற்குத்தான் எஸ்ஐஆர் என்றால், பீகாரிலே அதை சாதித்து காட்டினீர்களா? நீங்கள் வெளியேற்றியிருக்கிற பட்டியலில் இருந்து நீக்கம் செய்திருக்கிற 43 லட்சம் பேரில் எத்தனை பேர் அந்நிய தேசத்தை சார்ந்தவர்கள், சட்டவிரோத குடியேறிகள்? உங்களால் புள்ளி விவரம் காட்ட முடியுமா? அந்த 43 லட்சம் பேரில் 37% பேர் இந்த மண்ணின் மைந்தர்களான முஸ்லிம்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. 1 லட்சம் பேருக்கு 37,000 பேர், 43 லட்சம் வாக்காளர்களில் அந்த 37,043 பெருக்கிக் கொள்ளுங்கள். அத்தனை லட்சம் இஸ்லாமியர்களின் வாக்குகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன. எஞ்சியவர்கள் யார்? மிட்டா மிராசுகளா? உயர் சாதி சமூகங்களை சார்ந்தவர்களா? யார் அவர்கள்? மிச்சம் 63% பேர் அவர்கள் இந்த மண்ணின் குடிமக்கள் தான், இந்திய குடிமக்கள் தான். ஏழை எளிய மக்கள், தலித்துகள், ஆதிவாசிகள், மாநிலம் விட்டு மாநிலம் குடிபெயர்ந்த மைக்ரேட்ஸ், இவர்களெல்லாம் யார்? யாரை ஏய்க்கிறீர்கள்? எஸ்ஐஆர் மூலம் நீங்கள் அந்நிய தேசத்தை சார்ந்த சட்டவிரோத குடியேறிகளைத்தான் வெளியேற்றுகிறீர்கள் என்று சொல்லுவது உண்மையா? இல்லை. பீகாரிலே உங்களால் அப்படி ஒரு நபரை கூட காட்ட முடியவில்லை. வேறு எதற்காக இந்த திட்டம்? நாட்டு மக்களுக்கு வெளிப்படையாக சொல்லுங்கள். வாக்காளர் பட்டியலை சீர் செய்வதுதான் உங்களுக்கு நோக்கம் என்றால், ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற சம்மரி ரிவிஷன் என்கிற அந்த வழக்கமான நடைமுறையே போதுமல்லவா? 1951 இருந்து இதுவரையில் 8 தடவை இந்த எஸ்ஐஆர் என்கிற செயல் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதாக நீங்களே உங்களின் அதிகாரபூர்வமான இணையதளத்தில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்கிற அந்த வெப்சைட்டில் பதிவு செய்திருக்கிறீர்கள். ஏன் இத்தனை ஆண்டுகள் இது விவாத பொருளாக மாறவில்லை? இப்போது மட்டும் ஏன் விவாதிக்கப்படுகிறது? ஏன் இத்தனை முறை எதிர்க்கட்சிகளால் விமர்சிக்கப்படவில்லை? இப்போது மட்டும் ஏன் விமர்சிக்கப்படுகிறது? எதிர்க்கட்சிகளுக்கு இதில் என்ன லாபம்? எதிர்க்கட்சிகளுக்கு இதில் என்ன உள்நோக்கம் இருக்க முடியும்? அமித்ஷா அவர்கள் சொல்லுவதைப் போல எதிர்க்கட்சிகள் அந்நிய தேசத்தில் இருந்து, தேசங்களில் இருந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்களை இங்கே வாக்காளர் பட்டியலில் இடம்பெறச் செய்ய வேண்டும் என்பதிலே என்ன லாபம் இடதுசாரிகளுக்கு அல்லது காங்கிரஸ் கட்சிக்கு? அம்பேத்கருக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று பேசுகிற ஒரு புதிய தலைமுறையை இந்த சங்க பரிவாரங்கள் தான் உருவாக்கி இருக்கிறது. ஒரே மேடையில் நின்ற தலித் இயக்க தலைவர்கள் இன்றைக்கு ஒரு மேடையில் நிற்க முடியாத சூழலை இந்த 10 ஆண்டுகளில் ஏற்படுத்தி விட்டார்கள். இந்தியா முழுவதும் இப்படி ஒவ்வொரு தனித்தனி சாதியாக இன்றைக்கு சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் RSS சங் பரிவார்களின் திட்டமிட்ட சூது, சூழ்ச்சி, அரசியல். இதை எப்படி புரிந்து கொள்ளப் போகிறோம்? இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம்? இவற்றை எப்படி முறியடிக்க போகிறோம்? அப்படிப்பட்ட செயல் திட்டங்களின் மூலமாகத்தான் ஒவ்வொரு மாநிலத்திற்குள்ளும் அவர்கள் ஊடுருவுகிறார்கள்.
அரசியல் கட்சிகளை கூட்டணியில் சேர்த்து ஊடுருவுவது, சாதி சங்கங்களை வளைத்து போட்டு அவர்களை மதவாத அரசியலுக்கு ஆட்படுத்தி அவர்கள் மூலமாக ஊடுருவுவது, சாதிய சங்கங்களை சாதி பெருமைகளை பேச வைத்து அந்த உணர்வுகளை வளர்த்து மத வெறியை தூண்டுவது, அந்த மதவெறியின் மூலம் அவர்கள் சாதிக்க நினைப்பது மத மாற்றத்தை தடுப்பது, அவர்கள் சாதிக்க நினைப்பது ஒரே மதம் என்கிற இலக்கை தொடுவது, அவர்கள் சாதிக்க நினைப்பது இந்துக்கள் என்கிற பெரும்பான்மைவாதத்தின் மூலம் இந்த தேசத்தை இந்து ராஷ்டிராவாக கட்டியமைப்பது, இவையெல்லாம் அவர்களின் லாங் டேர்ம் கோல்ஸ், நீண்டகால நெடுங்கால இலக்குகள். அதற்காகத்தான் இதையெல்லாம் செய்கிறார்கள். நீங்க ஒரு சாதி சங்கத்தை உருவாக்கி நாளைக்கு அமித்ஷா அவர்களை வரவழைக்க வேண்டும் என்று விரும்பினால் அதற்கு ஏற்பாடு செய்ய ஆட்கள் இருக்கிறார்கள். நீங்க 100 பேர் தான் இருக்கிறீங்களா கூட 100 பேரை பார்க்கறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறார். உங்கள் கோரிக்கை என்னவென்று கேட்பார். அந்த கோரிக்கையை செய்கிறாரோ இல்லையோ அதை ஊதி பெருக்கி ஊக்கப்படுத்தி ஆதரவு தெரிவித்து அந்த உணர்வை அப்படியே ஊழித்தீயாக வளர்ப்பார்கள். ஆண்ட பரம்பரை என்றெல்லாம் பேச வைப்பார்கள். நோக்கம் சாதி உணர்வு வளர வளரத்தான் மத உணர்வு வளரும், மத உணர்வு வளர வளரத்தான் இங்கே பிற மதங்களுக்கு எதிராக இவர்கள் விரும்புகிற பெரும்பான்மைவாத உணர்வை இங்கே கட்டமைக்க முடியும். தோழர்களே, இப்படிப்பட்ட ஒரு நீண்ட நெடிய விரிவான அரசியல் சதித்திட்டங்களோடு தான் ஒவ்வொன்றையும் அவர்கள் மிக நுட்பமாக நடைமுறைப்படுத்துகிறார்கள். இது எதுவும் நான் இட்டுக்கட்டி பேசுவதாக நீங்கள் எண்ணிவிடக் கூடாது. மிகைப்படுத்துகிறேன், அதீத கற்பனையில் பேசுகிறேன் என்று கருதிவிடக் கூடாது. நான் சொன்ன ஒவ்வொன்றும் நடந்து கொண்டே வருகிறது, நிகழ்ந்து கொண்டே வருகிறது. ஆகவே எஸ்ஐஆர் என்பது வெறும் தேர்தல் லாபங்களுக்காக மட்டுமே சிலரின் வாக்குகளை பறித்து ஆட்சியை கைப்பற்றுவது என்பதல்ல. அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நோக்கம் இருக்கிறது. சிஏஏ என்கிற சட்டத்தை நடைமுறைப்படுத்தி தேசிய குடிமக்கள் பேரேட்டை உருவாக்கி அதன் மூலம் தங்களுக்கு எதிரான வாக்கு வங்கியையும் சிதறடித்து இந்து பெரும்பான்மைவாதத்தை இங்கே நிலைநாட்டுவதுதான் இந்திய அரசமைப்பு சட்டம் முன்மொழிகிற இந்த கோட்பாடுகளை சிதைப்பதுதான். மதசார்பற்ற அரசாக இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிற இந்திய ஒன்றிய அரசை மதவெறியர்கள் ஆண்டாலும் இன்றைக்கும் இந்த அரசு மதசார்பற்ற அரசுதான். மோடி, அமித்ஷா போன்ற மதவாதிகள் ஆட்சி பீடத்திலே அமர்ந்தாலும் அரசமைப்பு சட்டத்தின்படி இந்திய ஒன்றிய அரசு இன்றைக்கும் ஒரு மதசார்பற்ற அரசுதான். அதைத்தான் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை. ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒரு மதம், அரச மதம் இருக்கிற போது ஏன் எங்கள் நாட்டுக்கு ஒரு அரச மதம் இருக்கக்கூடாது என்கிற கேள்வியை எழுப்புகிறார்கள். அது தர்க்கத்தின்படி சரிதான். ஆனால் ஏன் இருக்கக்கூடாது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் விரும்பினார். அதற்கு ஏன் நேரு துணை போனார்? அதற்கு ஏன் காந்தியடிகளும் ஒத்துழைத்தார்? அதற்கு ஏன் பட்டேலும் ஒத்துழைத்தார்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். உலகத்தில் எந்த மதமும் சகோதரத்துவத்திற்கு எதிராக இல்லை, சமத்துவத்திற்கு எதிராக இல்லை. அப்படி சகோதரத்துவத்திற்கும் சமத்துவத்திற்கும் எதிராக ஒரு கோட்பாடு இங்கே இருக்கிறது. அந்த கோட்பாட்டை பேசுகிற, பிறப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வு என்கிற கோட்பாட்டை பேசுகிற ஒரு மதம் அரச மதமாகிவிடக் கூடாது. ஒரு தர்மம் ஆட்சி கோட்பாடாக மாறிவிடக் கூடாது. அந்த மனு தர்மம் ஆட்சி பீடத்தில் கோலோச்சி விடக்கூடாது என்பதற்காகத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த அரசு மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அதனால்தான் இந்த அரசமைப்பு சட்டத்தில் அரசமைப்பு சட்டம் ஒன்றை ஏற்கவில்லை. கருத்து முரண்கள் இருந்தாலும், நேருக்கு நேரான மோதல்கள் கருத்தியல் அடிப்படையில் நிகழ்ந்தாலும் காந்தியடிகளும் அம்பேத்கரின் கருத்துக்கு ஒத்துழைத்தார். பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களும் ஒத்துழைத்தார். அதனால் இன்றைக்கு இந்த அரசு மதசார்பற்ற அரசாக இருக்கிறது. அருமை தோழர்களே, இந்த பின்னணியில் தான் எஸ்ஐஆர் ஏன் இங்கே திணிக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்மால் அதை எதிர்க்க முடியாமல் போகலாம்.
இன்றைக்கு நம்மால் அதை தடுக்க முடியாமல் போகலாம். ஆனால் இவர்களின் ஒவ்வொரு நகர்விலும் இருக்கிற சதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து மக்களிடத்தில் அதை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். இதை ஒரு பொது விவாதமாக, வெகுமக்கள் விவாதமாக மாற்ற வேண்டும் என்பதற்குத்தான் இந்த கருத்தரங்கமும் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். A to B